ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருநிலைத்து நல் அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க குறுநிலைத்து இவன் மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின் அருள் செய்வாய் இருநிலத்தவர் இன்புற திருவடிவோடு மன்றில் குறுநிலைத்த சற்குரு எனும் இறைவானின் குடல் கதல் பதம் போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இணைய வழி வாயிலாக ஞான ஜோதி வள்ளலார் குழு தருமபுரி வழியாக அவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த பொங்கலும் அதனுடைய விளக்கமும் என்ற அந்த ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய அன்புக்குரியவர் தம்பி சக்தி அவர்களையும் நன்றி பாராட்டி, அதனுடைய குழுவில் இருக்கின்ற மற்ற அன்பர்களுக்கும் நன்றி பாராட்டி, இந்த அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு நமக்கெல்லாம் செய்து கொடுத்த இந்த எல்லாமல் அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடிக்கு கோடான கோடி நன்றி கூறி, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நன்றி பாராட்டி மகிழ்கிறேன். வள்ளல் பெருமான் தோன்றிய நாட்கள் அப்படின்பது 1823 1874, அதாவது 51 ஆண்டுகள் வள்ளல் பெருமானுடைய தோற்றம் இந்த உலகத்தில் இருந்தது. ஆனால் பொங்கல் பண்டிகை அப்படின்பது வள்ளல் பெருமான் தோன்றுவதற்கு முன்னாடி இந்த உலகத்தில் நமக்கு சொல்லப்பட்டது. இது வள்ளல் பெருமானால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பண்டிகை இல்லை. இருந்தாலும் சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றுகின்ற நாம், சுத்த சன்மார்க்கத்தை கடவுள் அருளை பின்பற்றுகின்ற நாம் பொங்கலை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா அப்படின்லாம் சில குழப்பங்கள், சில விஷயங்கள் போகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாக இந்த தமிழனுக்கு, இந்த மனிதர்களுக்கு பொங்கல் பண்டிகை ஏன் வைக்கப்பட்டது, என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா நம்ம தமிழகத்தில் தமிழ் சித்தர்கள், தமிழ் சான்றோர்கள் நமக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கருத்து, ஒவ்வொரு ஆழத்தை, ஒவ்வொரு விஷயத்தை உள்ளடக்கியதாக இருக்குது. ஏதோ டைம் பாஸுக்கோ ஏதோ அப்படின்லாம் அவங்க வைக்கல. அதில் ஒரு உட்கருத்து கண்டிப்பாக தாங்கி தான் இருக்குது. அதனால் பொங்கல் பண்டிகை அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்டிகை. தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகை, எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு பண்டிகை. இது ஜாதி மதங்கள் இனங்கள் இதுக்கு அப்பால் பட்டு கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகையில் மேலோட்டமாக உலக ரீதியான ஒரு அறிவியல் ரீதியாக சில காரணங்கள், ஒரு விளக்கங்களை நாம் ஃபர்ஸ்டில் பார்க்கலாம். அடுத்ததாக உண்மையுமே நம்முடைய சித்தர்கள், நம்முடைய பெரிய பெருமக்கள் அருளாளர்கள் இந்த பொங்கல் பண்டிகை என்ன காரணத்துக்காக கொண்டாடிப்பாங்க, உண்மையுமே ஒரு ஆழமான ஒரு ஆன்மீக கருத்து இருக்குமா அப்படின்ட்டு பார்க்கும்போது ஆழமான கருத்துக்கள் இருக்க தான் செய்கிறது. ஆழமான கருத்துக்கள் இருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மேலோட்டமாக நம்ம சில விஷயங்களை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம மேலோட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம், அது மேலான ஒரு சாதாரண வாழ்வு. அதுக்கு அப்பால் பட்டு நம்ம ஒரு ஆழமான ஒரு விஷயத்தையும் தெரிந்து புரிந்து அவைகளையும் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் மனித குலத்துக்கு இருக்குது. ஒரு மேலோட்டமாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பொங்கல் பண்டிகையை முதல்ல ஒரு 4 நாட்கள். முதல் நாள் போகி பண்டிகை அப்படிம்பாங்க. ரெண்டாவது நாள் சூரியனை வெளிப்பாடக்கூடிய சூரியன் பொங்கல். மூன்றாவது நாள் மாட்டுப் பொங்கல், பசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாட்டுப் பொங்கல். நான்காவது நாள் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல கருநாள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 நாட்களுடைய உள்ளடக்கிய தான் பொங்கல். ஒரு மேலோட்டமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம், தமிழ் மாதம் 12 மாதங்களில் தை மாதத்துலேருந்து தொடங்கி ஆடி மாதம் வரைக்கும் ஒரு பண்டிகை, ஒரு 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 கிளைமேட். அடுத்தது ஆடி மாதம் தொடங்கி தை மாதம் வரைக்கும்
இப்படி ஒரு 6 மாதம், இப்படி ஒரு 6 மாதம், ஒரு 6 மாதங்கள் வந்து இந்த பூமியில் வந்து உஷ்ணமான காலங்கள், ரொம்ப ஹீட்டான காலங்கள். அடுத்த 6 மாதங்கள் வந்து குளிர்ச்சியும் வாயும் கலந்து கொண்டு இருக்கின்ற ஒரு 6 மாதம். ஸோ சூரியன் வந்து வடப்புறத்துலேருந்து இந்த பூமியை பார்க்குற ஒரு பார்வை, தென் துருவத்திலிருந்து இந்த பூமியை வடத்தில் பார்க்குற ஒரு பார்வை, 2 பார்வைகள், 2 துருவங்கள் தான் இந்த பூமியை வந்து ஆட்கொள்ளுது. வானுலகத்தில் கிரகங்கள், கோள்கள், சூரியன்கள் அதனுடைய இடம்பெயர்ச்சிக்கு ஏற்ப இந்த பூமியில் வந்து ஒரு அழுத்தம், சூரிய கதிர்வீச்சுகள் மற்ற கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் வந்து இந்த பூமியில் ஒரு அழுத்தம் கொடுக்குது. இந்த அழுத்தம் கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்க, இந்த அழுத்தத்துக்குள் வாழ்கின்ற இந்த மனித குலங்கள், உயிரினங்கள் உள்ளார ரத்த அழுத்தங்களை, ரத்த ஓட்டங்களில் அதோட மனதில் வந்து பல்வேறு விதமான மாற்றங்களை உண்டு பண்ணுது என்பது நீ விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டுபட்ட உண்மை. செவ்வாதோஷம் உள்ளவங்களே வந்து செவ்வாதோஷம் பொண்ணை கட்டணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி விஞ்ஞானம் சொல்லிடுச்சு. அப்போல அமாவாசை பாட்டுவோம் அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் அந்த பூமியில் ஒரு அழுத்தம் கொடுக்குது அப்படின்லாம் இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்குது. சயின்ஸ் இன்றைக்கி ஏற்றுக்கொண்டது. ஆமாம், தமிழன் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விஷயத்தைக்கும் வந்து சொல்லப்பட்ட காரணங்கள் வந்து உண்மைதான். அந்த நாளில் வந்து பூமியில் வந்து ஒரு அழுத்தம் இருக்குது, அந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த மனிதனுடைய மனதில் வந்து ஒரு அழுத்தம் இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளுது. நாம் வந்து பகுத்தறிவாளர்கள், அப்படி பெரியார் கொள்கை உடையவர்கள், அதெல்லாம் மூட நம்பிக்கைகள் அப்படின்ட்டு நம் உலகத்தில் நம்முடைய இடத்துல தோன்றிய நாம் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இன்னைக்கு வந்து மேலை நாட்டினர் ஆய்வு கண் கொண்டு பார்க்கும்போது அவர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த 6 மாதங்கள், அதாவது ஆடி மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து குளிர்ச்சிக்கு உள்ள ஏன்னா ஆடி பிறந்தா ஆடி பட்டம் தேடி பார்த்த மாதிரி நல்ல மழைக்காலங்கள், பனிக்காலங்கள், குளிர்காலங்கள், இந்த 6 மாதங்கள். அப்போ அந்த 6 மாதங்கள் மழைக்காலத்தில் பனியெல்லாம் அந்த பூமி ஊறி என்ன ஆகுது அப்படின்னாக்க, நிறைய காலராகள், இந்த நீரினால் பரவக்கூடிய நோய்கள், கிருமிகள் எல்லாமே இந்த பூமியில் வந்து அந்த இடத்துல வந்து பரவுது. நம்ம தமிழகத்து ஒட்டியான விஷயங்கள் தான் இது. மற்ற இடத்துல வந்து சம்மராக இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து தமிழனுக்காக சொல்லப்பட்ட ஒரு பண்டிகை, தமிழனுக்காக சொல்லப்பட்ட ஒரு வாழ்வாதார ஒரு லைஃப் ஸ்டைலை தான் நம்ம வந்து இங்கே கொண்டு வரோம். அப்படி இருக்கும்போது இந்த 6 மாத காலகட்டத்தில் நிறைய நோய்கள் பரவும். அப்படிங்கிறதுனால இந்த பனிக்காலம் முடிஞ்சு ஹீட்டு காலம், உஷ்ண காலங்கள் வந்து அதிகரிக்குது. எப்போனாக்கா இந்த தை மாதம் 1, இன்னைக்கு தை மாதம் 1, இந்த நாளில் வந்து சூரியன் வந்து வட துருவத்திலிருந்து பார்க்கின்ற, பூமியை பார்க்கிற ஒரு காலகட்டம். இப்போ தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, இந்த 6 மாதங்கள் வந்து இந்த பூமியில் வந்து உஷ்ணங்கள் ஏற்படும். அப்போ எதிர்வருகின்ற உஷ்ணத்தை நாம் வந்து ஏற்றுக்கொள்வதற்கின்ற பக்குவம், திடீர்னு உடம்பு வந்து மாறாது. உடம்பு வந்து பக்குவமாக தான் இந்த உடம்பு வந்து மாற முடியும். திடீர்னு ஹீட்டாக வருது, திடீர்னு குளிர்ச்சியாக வருது, இந்த உடம்பு ஏற்றுக்கொள்ளாது. அப்போ அதன் சம்பந்தமாக அந்த உடம்புக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த வாதம், பித்த, சிலோத்துமங்கள் வந்து கூடும் குறையும், நோய் வாய்ப்படும். அதனால தான் என்ன பண்ணாங்க, இந்த பொங்கல் நாளில், இந்த தை பிறந்த நாளில் வந்து காப்பு உழைப்பாங்க. காப்பு என்றால் பாதுகாப்புன்னு அர்த்தம். இது வேப்பிள்ளை, சிரிப்பிலை பூ, ஆவாரம்பூ, இது 3 பூக்களை வந்து 3 சேர்த்து வீட்டை சுற்றிடும் ஒரு காப்பு முளைப்பாங்க. மூளைக்கு ஏன்னாக்க கிளைமேட் வந்து குளிர்ச்சியிலேருந்து சூடுக்கு இனிமேல் மாறப்போகுது. மாறும்போது நிறைய கிருமிகள் வந்து இந்த பூமியில் வந்து கலராக மற்ற கிருமிகள்லாம் வந்து நம்மளுடைய வீட்டை வந்து பாதுகாப்பாக இருக்கும், வீட்டை வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த கோலங்கள், சாணம் தெளிக்கிறது, இந்த கோலம் போடுறது எல்லாமே வந்து நம்ம மருத்துவ பொருள்களை கொண்டது. இப்போ வெயில் காலங்கள் தொடங்கிட்டாவே நீங்கள் வந்து பார்க்கலாம், ரொம்ப உஷ்ணங்கள் அதிகமாக இருக்கும். வேப்பம் தவைகள், அது ஆவாரம் பூவெல்லாம் வந்து சும்மாடு மாதிரி தலையில் போட்டு பயணங்கள் செல்வது உண்டு. இந்த காலத்துலலாம் நம்ம வந்து காரு, பஸ்ஸில் இப்படி போகிறதுனால வெயில் சூடுதில்லை. ஆனால் அந்த காலத்தில் வந்து எல்லாமே நடைப்பயணமாக தான் ஒவ்வொரு ஊருக்கும் போவாங்க. போகும்போது இந்த உஷ்ணங்கள் வந்து தாக்காமல் ஆவாரம் பூவுங்களை, வேப்பந்தவைகளை தலையில் போட்டுக்கொள்வது உண்டு. ஏனென்றால் இந்த உஷ்ணத்தினுடைய திடீர்னு இந்த உஷ்ணத்தை இந்த உடம்பு அக்செப்டட் பண்ணாது, உடனடியாக பண்ணாது. இப்போ தான் தை மாதம் தான் ஆரம்பிச்சிருக்கு வெயில், சம்மர். இனிமே வர்றதுக்கு இந்த உடம்பு ரெடி ஆகணும். அதுக்குள்ளே திடீர்னு சூடு கொடுத்தா, குளிர்ச்சியில் இருந்த அந்த உடம்பு வந்து திடீர்னு சூடு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த உடம்பு நோய் வாய்க்கப்படும். அதுக்காக தான் அந்த ஒரு பாதுகாப்பு, ஒரு உடம்புக்கும் சரி, நம்முடைய வீட்டுக்கும் சரி, நம்முடைய நிலத்துக்கும் சரி, ஒரு பாதுகாப்பாக தான் இந்த காப்பு உழைப்பது அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம ஊரில், நம்ம ஊர் பகுதியில் இன்றைக்கி வந்து காப்பு உழைப்பாங்க. அதே போல் நம்ம விவசாயம் செய்வதற்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பவர் யார் அப்படின்னாக்க
நம்முடைய மாடு. மாடு இல்லாமல் விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லாமல் மாடு இல்லை. இந்த மாட்டுக்கு ஒரு மரியாதை செலுத்தும் வண்ணமாக தமிழன், ஏன்னா உணவுக்கு ஆதாரமாக இருப்பது விவசாயம், விவசாயத்துக்கு ஆதாரமாக இருப்பதில் ஒன்றாக காணப்படுவது வந்து மாடு. ஸோ அதுக்கு மரியாதை செலுத்தும் வண்ணமாக, அதை போற்றி வணங்கும் வண்ணமாக நமக்கு வந்து நாளைக்கு வந்து மாட்டு பொங்கல் அதுக்கு விடப்படும். அதுபோல் தை மாதம் வரைக்கும், இப்போ ஆடி மாதம் விதைச்சி தை மாதம் வரைக்கும் 6 மாதம் அறுவடை செஞ்சு, அந்த அறுவடை செஞ்சதை வந்து இறைவனுக்கு வந்து நன்றி செலுத்துவது. இறைவா 6 மாதமாக நாங்கள் முயற்சி செஞ்சோம், நீங்கள் கருணை பண்ணீங்க அப்படின்னு கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாக இந்த சூரியன் பொங்கல், இந்த காணும் பொங்கல், சில பேர் நேத்திக்கு வந்து போகி பண்டிகை அன்னைக்கு மாரியம்மனுக்கு மற்ற குல தெய்வங்களுக்கெல்லாம் வந்து பண்டிகை விரதம் இருப்பாங்க. இல்லை கடவுளுக்கு வந்து நன்றி கூறுகின்ற ஒரு நாளாக நேத்திக்கும் சூரியனுக்கு நன்றி. ஏன்னா சூரியன் இல்லாமல் விவசாயம் இல்லை. சூரியன் முக்கிய பங்கு வகிக்குது. மழை எப்படி முக்கிய பங்கு வகிக்குதோ மழை மாதிரி சூரியனும் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அதுக்கு நன்றி செலுத்தும் ஒரு வண்ணமாகத்தான் வந்து சூரியன் பொங்கலும், இப்போ மாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது, மாட்டுக்கு நன்றி செலுத்தும் ஒரு வண்ணமாகத்தான் நமக்கு வந்து மாட்டு பொங்கலும். அதுக்கடுத்து காணும் பொங்கல். காணும் வந்து ஒருவரை சொந்த பந்தங்களை உறவினர்களை கண்டு, நீங்கள் விவசாயம் 6 மாதமாக நீங்கள் வேலையில் இருந்திருப்பீங்க, நான் வேலையில் இருந்திருப்பேன், ஒருவர் பார்த்து கொள்ள முடியாது. ஸோ ஒருவரை போய் பார்த்து கொள்வது, காணும் கொண்டு ஒருவருக்கு ஒரு அன்பை பரிமாறிக்கொள்வது, தன்னுடன் இருக்கின்ற பொருளாதாரத்தை பரிமாறிக்கொள்வது, தன்னுடைய உறவை வந்து புதுப்பித்துக் கொள்வது. ஸோ இந்த ஒரு மேலோட்டமான ஒரு உழவர் திருநாள், தமிழர் திருநாள், பொங்கல் பண்டிகை திருநாள் அப்படின்லாம் சொல்லப்படுவது ஒரு மேலோட்டமாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து நம்ம வந்து சொல்லலாம். கடவுளுக்கு பெரும்பாலும் நன்றி சொல்வது, விவசாயத்துக்கு நன்றி சொல்வது, விவசாயத்தை செய்கின்ற அந்த மூலப்பொருட்களுக்கெல்லாம் நன்றி சொல்வது. அதுபோல் நமக்குள்ள அந்த ரினிவல், இப்போ பழைய பொருள்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஒரு 6 மாதமும் நம்ம வந்து வீட்டிலேயே அடைச்சி வச்சுருப்போம். 6 மாதங்கள் வந்து மழைக்காலங்கள் பனிக்காலங்கள் என்பதனால நிறைய பொருட்கள் வந்து பூரணம் பூத்து போயிடும், மற்ற விஷயங்கள்லாம் வந்து வீட்டிலேயே வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து தூக்கி தேவையில்லாததெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தேவையான நல்ல பொருள்கள்லாம் எடுத்து வீட்டில் வச்சுக்கொள்வது. இதுபோல் ஒரு புதுப்பித்தல் ஒரு பணிகளும் வந்து இந்த போகினாக்க தேவையில்லாததெல்லாம் நீக்கிட்டு புதியதை வந்து லோட் பண்ணுறது. போன வருஷம் வச்சிருந்த தானியங்கள்லாம் ஒரு காலத்தில் வந்து வச்சுருக்கோம், அதெல்லாம் பூர்ணம் பூத்திருக்கும், அதெல்லாம் வந்து திரும்ப எடுத்து காயப்படுவதற்கு, திரும்ப தேவையில்லைன்னா எடுத்து வெளியே போடுவதற்கு புது தானியங்களை, புது நெல் கொள்முதல்கள்லாம் போட்டு, ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சேரு அப்படின்னு இருக்கும், உள்வீடு, அதுபோல் தானியங்கள் கொட்டி வைப்பதற்காகவே ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு அறைகள் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த நாளில் பொங்கல் நாளில் தான் பழைய பொருளை எடுத்து வச்சுட்டு, ஏன்னா புது பொருளும் பழைய பொருளும் போட்டு கலந்து உன்னோட ஒன்று கெட்டு போயிடும். ஆனால் பழைய பொருள்லாம் எடுத்து வெளியே தேவையில்லாதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு புது பொருள்களை வந்து ரீஃபில் பண்ணுறது, திரும்ப லோட் பண்ணி அதை பாதுகாத்துக்கு முன்னாடி நொச்சி தேவைகள், வேப்ப தேவைகள்லாம் அந்த தானியங்களோட போட்டால் பூச்சரிக்காமல் பாதுகாத்து வைப்பாங்க. இதுபோல் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு நாளாக நம்முடைய பொங்கல் பண்டிகை வந்து அமைந்திருந்தது. இதை நம்ம வந்து ஒரு மேலோட்டமாக பார்க்கலாம். ஆனால் எல்லா கருத்துக்களுமே வந்து போக மாந்தருக்கு ஒன்று, யோக மாந்தருக்கு ஒன்று அப்படின்னு 2 விதமாக இருக்குது. போக மாந்தர்கள் என்பது இந்த உலக விஷயங்களில், இந்த உலக மண் பொன் பெண்ணு நல்ல சமுதாயத்தில் நல்லா வாழணும் போகணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் போக மாந்தர்கள். யோக மாந்தர்கள் அப்படின்னு இருக்காங்க, ஏன்னா அவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள், யோகத்தில் செய்வர்கள், இந்த யோக வாழ்க்கையை மேற்கொள்பவர்கள், அவர்கள் வந்து யோக மாந்தர்கள், கடவுளர்களை பெற்றே தீரணும் அப்படின்ட்டு விரும்புகின்ற மாந்தர்கள். திருவருட்பாவும் வள்ளல் பெருமான் யோக மாந்தருக்கு போக மாந்தருக்கு அப்படின்னு சொல்றார். அது ஆகம அந்தமும் வேதத்தின் அந்தமும் பாகமாம் பறையும் நடம் புரிவி, இது போக மாந்தருக்கு உரைத்தில்லேன், சுகம் பின்னும் யோக மாந்தருக்கே உரைத்தேன் அப்படின்னு திருவருட் பாராந்திரமரி சொல்றார். இந்த திருவருட் பாராந்திரமரி வந்து யாருக்கு அப்படின்னாக்க யோகத்தில் இருப்பவருக்கு, யோக மாந்தருக்கு தான் நான் உரைத்தேன், இது வந்து போகத்தில் ஈடுபட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு அல்ல அப்படின்னு பெருமானார் வந்து சொல்லுவார். ஏன்னா திருவருட் ஆறாந்திருமுறையில் வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, கடவுள் அருளை இந்த மனித தேகத்தில் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது. அப்போ எது போலதான் ஒவ்வொரு பண்டிகைகளும் சித்தர்கள் சொல்லப்பட்ட யோக கருத்துக்கள் ஒன்று, புற மக்களுக்காக சொல்லப்பட்ட போக கருத்துக்கள் ஒன்று. இப்போ பொதுப்படையான ஒரு விஷயங்கள் அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்கலாம். முக்கியமாக வனசாஸ்திரங்கள், கிளைமேட்டு,
ரெண்டாவது விவசாயம் செய்வதற்கான ஒரு அறுவடை நாள். தை பிறந்த பிறகு அவங்களுக்கெல்லாம் வழி பிறக்கும். ஏன் வழி பிறக்கும் அப்படின்னாக்கா, நிறைய விவசாயம் கடன் வாங்கிங்கெல்லாம் விவசாயம் பண்ணிருப்பாங்க. தை பிறந்தால் நிறையா அறுவடை செஞ்சுருப்பாங்க. அந்த அறுவடைகள்லாம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, கொஞ்சம் கொள்முதல் பண்ணியிருப்பாங்க, கடனெல்லாம் கொடுத்து விவசாயத்தை வந்து கொஞ்சம் மீட்சிடுவாங்க. இதுமாதிரி ரெஸ்ட் எடுக்கின்ற காலங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுற காலங்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது போல வானசாஸ்திரங்கள், விவசாயங்கள், இது போன்ற நடைமுறை ஒரு என்வாரன்மெண்ட்டுக்குள்ள ஒரு விஷயங்கள், ஒரு மேலோட்டமான ஒரு கருத்தாக நம்ம வந்து பார்க்கலாம். முக்கியமாக நாம் வந்து சன்மார்க்கத்தில் இருப்பதனால, நாமெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் இருப்பதனால, யோகத்துக்கு உள்ள விஷயங்களை, யோகத்துக்குள்ள விளக்கங்களை தான் நாம் வந்து முக்கியமாக பார்க்கணும். போகத்தில் இருப்பவர்களுக்கு பல பேர் வந்து விளக்கங்கள், கருத்துக்கள் வந்து சொல்லலாம். அது ஒரு பக்கம் இருக்கணும். அதையும் நம்ம வந்து தவிர்ப்பதற்கு இல்லை. ஏன்னா போக வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்பதனால போகத்துக்குள்ள ஒரு விளக்கங்களை நம்ம வந்து பார்த்தோம். யோகத்துக்குள்ள விளக்கங்கள் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். 4 நாட்கள். முதல் நாள் வந்து போகி அப்படிம்பாங்க. போகம் என்பது என்ன அப்படின்னா, போகம் என்பது இந்த உலக விஷயங்களை நாம் அனுபவித்து கொண்டிருப்பது. மனைவி, மக்கள், பிள்ளைகள், நல்ல உணவுகள், நல்ல இருப்பிடம். இந்த போகத்துக்குள்ள வாழ்க்கை, கன்செப்ஷன் அப்படி சொல்லுவாங்க. அப்ப இந்த கன்சியூமரான ஒரு லக்ஸரியான ஒரு லைஃப், ஒரு கமர்ஷியலான ஒரு வாழ்க்கை வந்து யோகத்துக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, அது யோகத்துக்கு மிகப்பெரிய தடை அப்படின்னு சித்தர்கள் வந்து விரும்பினாங்க. ஏன்னா சித்தர்கள் தான் இவ்வளவு பெரிய அற்புதமான விஷயங்களை, இந்த பண்டிகைகள் எல்லாம் நமக்கு யார் கொடுத்தது அப்படின்னாக்க சித்தர்கள் தான். இவரெல்லாம் வந்து நமக்கு வந்து வகுத்து வச்சாங்க. இந்த பண்டிகைகள் தமிழக நாட்டில் உள்ள கோயில்கள், குளங்கள், ஒவ்வொரு சாஸ்திரங்களும், ஒவ்வொரு பண்டிகைகளும், ஒவ்வொரு விழாக்களும் நமக்கு வந்து யார் ஏற்படுத்தப்பட்டவது அப்படின்னா நம்முடைய சித்த பெருமக்கள் தான். சித்தர்கள் வந்து 18 சித்தர்கள், கோடான கோடி சித்தர்கள் இருப்பது தான் உண்மை. அந்த கோடான கோடி சித்தர்களில் தலைமையானவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகஸ்தியர் அப்படின்னு சொல்லலாம். அகஸ்தியருடைய குரு அப்படின்னா சுப்பிரமணியர். அப்போ அவர்கள் எல்லாமே, அவருக்கு பிறகுதான் மற்ற எல்லா சித்தர்களும் வந்து வருவாங்க. வியாச முனிவர் வந்து, போகர் வந்து எல்லாமே. அப்போ இந்த சித்தர்கள் எல்லாமே ஒரு யோகத்துக்குள்ள விஷயங்களை, யோக மார்க்கத்தை, யோக தகவல்களை நமக்கு வந்து நூல்களாக வகுத்து வச்சார்கள். அகஸ்தியரை வச்சுன்னா 22 லட்சம் நூல்களுக்கு மேலே எழுதியிருக்கிறார். நிறைய கிடைக்கல. அப்போ அந்த யோகத்தை விஷயத்தை படிக்கிறவன் ஒரு காலகட்டத்தில் யார் படித்தாங்க அப்படின்னாக்க, பிராமணர்கள், ஒரு 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 மேல்நிலையில் மேல் சாதி என்று சொல்லி கொண்டு இருப்பவர்கள் தான் படித்தாங்க. ஆனால் சித்தர்கள் வந்து ஒரு சமரசமான ஒரு எல்லா மக்களும் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த உண்மையை புரிந்து கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு விரும்பியதன் காரணமாக சில விஷயங்களை சிம்பாலிக்கா, குறியீடுகளாக சில விழாக்களை, சில கோயில்களை நமக்கு வந்து ஒரு அமைப்பாக காட்டி, இதை நீங்கள் பார்த்து இந்த தத்துவங்களை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நமக்கு வந்து காட்டப்பட்டது தான் இந்த பண்டிகைகள். அப்போ ஒரு மனிதன் வந்து இறைவன் அருளை பெற வேண்டும் என்றால் அடிப்படையாக அவன் போகத்தை ஒதுக்கி ஆகணும், போகத்தை நீக்கி ஆகணும். ஒரு சித்தர் சொல்றாரு, கட்டாத காலையை கட்ட வேண்டும், ஆசை வெட்ட வேண்டும், வாசி ஒட்ட வேண்டும், காயம் என்றைக்கும் இருக்குமே வாழைப்பெண்ணே அப்படின்னு வாழைச்சித்தர் சொல்றார். கட்டாத காலையை கட்ட வேண்டும். காலை என்பது மூச்சு காற்று. இந்த மூச்சு காற்று வந்து 2 பக்கமும் ஓடிக்கொண்டு இருக்குது. அதாவது 21,600 சுவாசங்கள் வந்து 24 மணி நேரம் 6 ஆதாரங்கள், உச்சந்தலைகள், புருவ மத்திகள், தொண்டை குழிகள், நெஞ்சு குழிகள், மூலாதாரம் அப்படின்ற 6 இடங்கள் வழியாக இந்த சுவாச காற்றுகள் தேங்கி ஒவ்வொரு ஆதாரங்கள், சக்கரங்கள் வழியாக இந்த உடம்புக்கு வந்து சப்ளை ஆகுது. இந்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா 21,600 சுவாசங்கள். இப்போ 21,600 சுவாசங்களும் இந்த உடம்புக்கு வந்து பயன்படுதா அப்படின்னா இல்லை. இதில் வந்து 8 பங்கு அளவு தான் வெளியிலேருந்து பயன்படுது. மீதி 4 பங்கு காற்று வந்து இந்த உடம்புலேருந்து உயிர் பிராணனை எடுத்து இந்த உடம்பு வந்து இயங்குது. அப்போ தினசரி 4 பங்கு காற்று, மொத்தம் 12 அங்குலம் காற்று, 4 அங்குலம் காற்று கடன் வாங்கியும் 8 அங்குலம் காற்று சுவாசனை செய்வது வழியாகவும் இந்த உடம்புக்கு வந்து பயன்படுத்தப்படுது. அப்போ அந்த 4 அங்குலம் காற்று தினசரி உயிர் மூச்சிலிருந்து, உயிர் காற்றிலிருந்து இந்த உடம்பு எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தா அந்த மனிதன் 100 ஆண்டுகள் வரைக்கும் தான் அந்த ஸ்டாக் இருக்கும், அந்த அந்த கொள்ளளவு இருக்கும், இந்த பிராணம். அதுக்கு மேலே தீர்ந்து போயிடும், இறந்து போயிடுவான். அப்போ இந்த ஓடிக்கொண்டிருக்கின்ற, விரயமாக போய் கொண்டிருக்கின்ற
இந்த 4 பங்கு காற்றை சுவாசத்தை நாம் வந்து கட்டியாகணும். கட்டாத காலையை கட்ட வேண்டும். அதற்கு அடிப்படையாக என்னன்னாக்க ஆசை வெட்ட வேண்டும். நமக்குள்ள இருக்கின்ற மண்ணாசை, பெண்ணாசை, புண்ணாசை, இந்த 3 ஆசைகளையும் முதல்ல நம்ம வெட்டணும். அப்புறமா வாசி ஒட்டணும். வாசினா காற்று தான். காற்று வந்து அந்த வீணா போகிற 4 காற்றை வந்து வெளிப்புறமாக நம்ம சுவாச பயிற்சிகள் வாசி யோகம் செய்து அது நம்ம உடம்புல ஒட்டணும். இந்த மாதிரி செஞ்சால் காயம் என்றைக்குமே இருக்குமே வாழைப்பண்ணே என்னைக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு கடவுளை சித்தர் ஒரு பாடல சொல்றாரு, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் கொயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படி சொல்லுவாங்க. இந்த உடம்பு வந்து மெத்த அப்படின்னா இந்த உலக போகங்களில் அவன் அனுபவிச்சுக்கிட்டு இந்த உடம்பு 4, 6, 10 மாதம் தோன்றிய இந்த உடம்பு வந்து பெண்ணோட தீட்டு 10 மாதத்துலேருந்து உண்டாகின அந்த உடம்பு வந்து இந்த உலக போகங்களில் இறங்கி விளங்கி ஆடி ஓடி கொண்டிருப்பதனால் இந்த உடம்பை இந்த தோண்டிய இந்த உடம்பை வந்து போட்டு உடைச்சிருவான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மெத்த கூத்தாடுதல் இந்த போகம், இந்த போகத்தை யோகத்துக்கு போகின்றவர்கள் இந்த போகத்தை ஒவ்வொரு மனிதனும் அடக்கணும். வள்ளல் பெருமானம் சொல்றாரு, நம்மை வந்து விரயம் செய்வது உடம்பை வந்து நஷ்டம் செய்வது 4 அப்படின்னு சொல்றாரு. என்னன்னாக்கா காமம் வந்து மிகப்பெரிய நஷ்டம் அடையுது. நல்ல உணவுகள் சாப்பிட்டு கொண்டா மிகப்பெரிய நஷ்டம் அடையுது. தூக்கம் நம்ம உடம்பை வந்து மிகப்பெரிய நஷ்டம் அடையுதுங்க. ஸோ நம்ம நஷ்டம் செய்கின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணணும். அதை அளவாக வச்சுக்கொள்ளணும். நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதோடைய கண்ட்ரோலில் நம்ம வந்து போகக்கூடாது அப்படிங்கிற பெருமானார் வந்து அவாறுதல் அப்படிங்கிற 6ஆம் திருமுறையில் ஒரு பாகம், அந்த போகங்களை இந்த போகத்தினால் ஏற்படுகின்ற தீமைகளை பற்றி பெருமான் மிக அற்புதமாக நமக்கு வந்து சொல்றார். அவா என்றால் ஆசைன்னு அர்த்தம். இந்த அவா அறுத்தல் அப்படிங்கிற பதிகத்தில் பல்வேறு வகையான தலைப்புகளை நமக்கு வந்து சொல்றார். அதாவது இந்த அவா என்பது ஒரு மனிதனை எப்படின்னாக்க, இப்போ ஆற்றுல ஒரு ஆற்று ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆற்று தண்ணியில் வந்து நம்ம வந்து ஒரு புளியை கரைச்சோம்னா எப்படி இருக்கும்? புளி வந்து சாம்பாருக்கு எடுக்கிறது ஒரு சொம்பு தண்ணியில் ஒரு கொஞ்சம் குண்டான் தண்ணியில் நம்ம கரைச்சோம்னா அந்த தண்ணி அதிலே இருக்கும். அந்த புளி தண்ணி அதிலே இருக்கும். ஓடுற ஆற்றுல நம்ம வந்து புளியை கரைச்சோம்னா புளி தண்ணி நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது, ஓடிக்கொண்டே இருக்கும். அதுபோல நல்லா சாப்பிட்டு கொண்டு இருந்து கொண்டிருந்தா நம்ம ஆற்றுல கரைச்ச புளி தண்ணி எப்படி நமக்கு கிடைக்காம ஓடி போயிடுமோ அதுவாக நாம் செய்கின்ற யோகங்களும் தவங்களும் ஆசை என்ற ஓட்டத்தில் ஓடி போயிடுங்க. அதாவது சோற்றிலே விருப்பம் சூழ்ந்திடில் ஒருவன் துண்ணும் நல் தவம் எல்லாம் சுருங்கி ஆற்றிலே கரைத்த புலியென போம் என்று அறிஞர்கள் உரைத்திடில் சிறிதும் போற்றிலேன் உன்னை போற்றிலேன் சுவையில் பொருந்திய காரஞ்சாரம் சேர் சாற்றிலே கலந்த சோற்றிலே ஆசை தங்கினேன் என் செய்வேன் என்றாய் அப்படின்னு பெருமானார் வந்து சொல்றார். அப்ப நம்ம எவ்வளவு யோகங்கள் தவங்கள் செய்தாலும் மண்ணாசை பெண்ணாசை புண்ணாசை இந்த போகத்தில் நம்ம அனுபவித்து கொண்டிருந்தால் நாம் செய்கின்ற யோகங்கள் தவங்கள் வந்து நமக்கு வந்து தங்காது அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். அடுத்த நூற்பாடலையும் கீரையே விரும்பேன் பருப்போடு கலந்த கீரையே விரும்பினேன் வெறுந்தன் நீரையே விரும்பேன் தெங்கு இளங்காயின் நீரையே விரும்பினேன் உணவில் ஆரையே எனக்கு நிகர என புகுண்பேன் ஐயகோ அடிச்சிரி நாயேன் பேரையே உரைக்கில் தவம் எல்லாம் ஓட்டம் பிடிக்குமே என்சாய் எந்தாய். நம்ம செய்கின்ற தவம் எல்லாம் கீரையை விரும்பி பருப்பு கீரையோட போட்டு சாப்பிட்றது, சாதாரண தண்ணி குடிக்க மாட்டேன், நல்லா கொஞ்சம் இளநீரை சேர்த்து தான் குடிப்பேன் அப்படின்னு அதில் இந்த போகத்தில் நம்ம விருப்பம் வச்சு கொண்டு இருந்தா இந்த ஐயோ இவன் கூட நம்மளால எப்படி குடும்பம் நடத்த முடியும்னு நம்ம செய்கின்ற தவம் எல்லாம் ஓட்டம் பிடிக்குங்கிறாரு. அப்போ தவ வாழ்க்கையை நிற்கணும் அப்படின்னா நம்ம வந்து போகத்தை தள்ளி வச்சு தான் ஆகணும். காமமாக இருந்தாலும் சரி, தூக்கமாக இருந்தாலும் சரி, நல்ல உணவுகள் சாப்பிட்றதாலும் சரி, நல்ல லக்ஸுரியான லைஃபு, லக்ஸுரியாக நல்லா சாப்பிட்ற ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து இதெல்லாம் தள்ளி வச்சு தான் அந்த 13 பாடல்கள் அவார்டில் இருக்குது. இந்த 13 பாடல்கள் வள்ளல் பெருமான் ஒரு மனிதன் போகத்தை தள்ளி வைத்தாதான் அவன் கடவுளருளையே பெற முடியும் அப்படின்னு சொல்கிறார். அட்லீஸ்ட் நம்ம முழுசாக 100% தள்ளி வைக்கலனாலும் ஓரளவுக்காவது கொஞ்சமாவது கொஞ்சம் ஒழுக்கத்தில் இந்த போகங்களை தள்ளி வைத்தால்தான் நம்ம செய்கின்ற தவங்கள் வந்து நமக்கு வந்து ஒட்டும். ஏன்னா நல்ல சாப்பாடு நல்ல போகங்கள் அந்த 5 புலன்களும் அனுபவிச்சா மனம் அதில் லகிச்சிடும்.
நம்ம அந்த அனுபவிச்ச அந்த போகத்தையே மனம் திரும்ப 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 கேட்கும். அந்த மனதுக்கு தெரியாது நல்லதா கெட்டதான்னு. இந்த மனம் வந்து ஒரு பிரேக் இல்லாத வண்டி மாதிரி அது மாடு போய்கிட்டே இருக்கும். நன்மையோ தீமையோ அதை அனுபவித்து பழகிட்டோம்னா மனம் திரும்பியே அதை கேட்கும். அதனால தான் சத்தி ஐயா சொல்லுங்க ஐயா. கேக்குதுங்களா? ஐயா வணக்கம். சரி சக்தி கேக்குதுங்க. ஓகே. அது மாதிரி நாம் ஒரு ஒழுக்கத்துக்கு கொஞ்சமாவது இந்த போகத்திலே இந்த மனம் போய் கொண்டிருந்தா என்ன ஆகும் அப்படின்னாக்க, நம்ம செய்கின்ற தவங்களுக்கு ஒத்து இந்த மனம் வராமல் 5 புலன் சுகத்துக்கு இந்த மனம் போயிடும். ஏன்னா மனம் வந்து நம்முடைய ஆன்மாவோட ஒத்து போகணும். ஆன்மாவுக்கு லாபத்தை சம்பாதிக்க இந்த மனம் ஒத்து போகணும். புலன்கள் கள்ளப்புலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள்லாம். நம்முடைய கள்ளத்தனம் பண்ணுகின்ற புலன்கள் இதெல்லாம் உண்மை இல்லையோ, இதெல்லாம் உண்மையோ பொய்யோ அது பக்கமே இந்த புலன்கள் வந்து நம்மளை அழைத்து செல்லும். அதனால இந்த கள்ள புலன் பக்கம் இந்த மனம் போயிடும். அதனால அந்த போகங்களுக்கு வெளி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது நம்மளை வந்து ஆன்மா லாபத்துக்கு கொண்டு போகும். அதனால தான் வள்ளல் பெருமான் நமக்கு வந்து இந்த அவாரத்தில்ங்கிற 13 பாடல்களையும் வந்து நமக்கு வந்து இந்த ஆசையை ஏன் அறுக்கணும், எதுக்கு நாம் வந்து போகத்தை அறுக்கணும் அப்படி என்பதற்காக நம்ம வள்ளல் பெருமான் சொல்றாரு. இன்னும் பிள்ளைப்பேறு விண்ணப்பத்தில் வள்ளல் பெருமான் சொல்றாரு, இந்த மாதிரி ஆசையினால் அன்பினால் அன்பர்கள் கொடுத்த உணவையிலெல்லாம் ஐயோ பயந்தே நான் உண்டேங்கிறார். ஏன் ஒரு நல்ல உணவை கூட சாப்பிட்றதுக்கு வள்ளல் பெருமான் வந்து பயந்திருக்கின்றார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, இந்த உணவுகள் உள் சென்றால் ஐயோ இது என்ன ஆகுமோ, இது என்ன செய்யுமோ அப்படின்ட்டு நான் உளம் வந்து பயந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சன்மார்க்கமாக இருந்தாலும் சரி, சித்த மார்க்கங்களாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் கடவுள் அருளை பெறுவதற்கு போகத்தை நாம் தள்ளி வைத்து தான் ஆகணும், போகத்தை ஒழித்து தான் ஆகணும், போகத்தை ஒழுக்கப்படுத்தி தான் ஆகணும். ஸோ சித்தர்களும் வந்து இந்த சித்தர்கள் சொல்லுகின்ற இந்த கடவுள் அருளை, அந்த பராபரை அருளை பெறுவதற்கு அவர்கள் வந்து போகத்தை தான் முதல்ல கடக்கணும். போகத்தை கடந்து சென்றாதான் ஒரு மனிதன் வந்து கடவுளை அடைய முடியும். அதனால்தான் முதல்ல அடிப்படை ஆன்மீகத்துக்கு அடிப்படை போகம். இந்த போகத்தை ஒழுக்கப்படுத்தி தீரணும், போகத்தை நீக்கணும். அது மண்ணாசையாக தான் சரி, பொன்னாசை தான் சரி, பெண்ணாசை தான் சரி. அது இல்லாமல் 5 பஞ்சமா பாவங்கள் என்று சொல்லக்கூடிய கல், களவு, காமம், பொய், கொலை, இந்த போகங்களை, இந்த கெட்ட போகங்களை எல்லாம் ஒரு மனிதன் நீக்கினால்தான் அவன் ஆன்மீகத்துக்கு அடுத்த வழி போகணும். அப்போ அடிப்படையானது போகத்தை நீக்கி கொள்ளணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நமக்கு ஞாபகப்படுத்தணும் இல்லையா, போகத்தை கடந்து செல்லணும், போகத்தை தாண்டி ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற ஒரு ஞாபக சின்னமாக, ஒரு அடையாள சின்னமாக நமக்கு வந்து போகி பண்டிகையை வச்சாங்க. போகத்தை ஒரு மனிதன் கடந்து சென்றாதான் அவனுக்கு வந்து பண்டிகை உண்டாகும், அவனுக்கு வந்து பொங்கல் வரும் அப்படி என்பதற்காக. 2வது நாள் என்பது சூரியன் பொங்கல். இந்த சூரியன் பொங்கல் என்பது சூரிய கலையை நமக்கு வந்து வலியுறுத்துவது. வள்ளல் பெருமான் சொல்வது சூரிய சந்திர ஜோதியில் ஜோதி என்று ஆரியர் புகழ் தரும் அருட்பெரும் ஜோதிங்கிறார். அப்புறம் நிறைய இடங்கள்லையும் சந்திர கலைகள், சூரிய கலைகளை பற்றிலாம் வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில் நிறைய பேசியிருக்கிறார். சூரிய கலைகள் என்பது, சந்திர கலைகள் என்பது சங்கி 2 தாரை 1 சன்ன பின்னல் ஆகையால் மங்கி மாளுதே உலகில் மானிடர்கள் எத்தை. சங்கி 2ஐயும் தவிர்த்து தார ஊத வள்ளிரில் கொங்கி பங்க மங்கரோடு கூடி வாழல் ஆகுமே அப்படின்னு ஒரு சித்தர் சொல்றார். அது மூலாதாரத்திலிருந்து சுழிமுனை வரைக்கும் சங்கி உயிர்காற்று 2ஆக இடக்கலையாகவும் வடக்கலையாகவும் சூரிய கலையாகவும் சந்திர கலையாகவும் மாறி மாறி பின்னி பிணைந்து கொண்டு ஓடுது. இந்த பின்னி பிணைந்து ஓடக்கூடிய மூச்சுக்காற்றை சுடுமுனியில் ஓட செலுத்தினால், வாசி யோகம் செஞ்சு அந்த செலுத்தினால்
கொங்கிப்பங்க மங்கரோடு கூடி வாழலாகுமே. கொங்கிப்பங்கம் அப்படின்பது இந்த பராபர சிவம், சித்தர்கள் வலியுறுத்துகின்ற இந்த பராபர சிவம். இந்த பராபர சிவத்தை ஒரு மனிதன் அடைய வேண்டும் அப்படின்னாக்க அவன் வந்து 12 ஆண்டுகள் வந்து தவம் செய்யணும். இந்த 12 ஆண்டுகள் வந்து அவன் வந்து போகத்தில் பெண்ணாசையில் இருக்கக்கூடாது, பொன்னாசை இருக்கக்கூடாது, மக்கள் அதிகம் நடமாற்ற இடம் இருக்கக்கூடாது, உணவு கட்டுப்பாடுகள் வேண்டும், யோக முறையில் இருக்கணும், சுத்தமாக பெண் போகத்தை நிறுத்தி ஆகணும். 12 ஆண்டுகள் பெண் போகத்தில் இல்லாமல் அந்த சேமித்து வைத்த அந்த சுக்கிரம் தான் வந்து கீழே இருக்கின்ற அந்த மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த குண்டலினியை எழுப்பும். 12 ஆண்டுகளை வாசியோகம் செய்யணும். 12 ஆண்டுகள் பெண் போகத்தை நீக்கி வாழணும். நீக்கி செஞ்சால் அந்த மனிதனுக்கு குருவினுடைய தீட்சை கிடைச்சி கீழே மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த குண்டலின் வந்து தட்டப்படும். தட்டி அது 6 ஆதாரங்கள் வழியாக டிராவல் பண்ணி கடைசியாக புருவமத்தின் வழியாக போனது அப்படின்னாக்க அந்த ஆன்மா புருவமத்தின் வழியாக போனால் வந்து பராபர சிவத்தோடு 18 சதுரயுகங்கள் வந்து வாழ முடியும் அப்படின்ட்டு அகஸ்தியர் வந்து சுப்பிரமணியெல்லாம் சொல்கிறாங்க. பெருமானும் வள்ளல் பெருமானும் இந்த 12 அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்கிறார். 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே படியில் பட்டை பாட்டை நினைக்க இரும்பும் கரையுமே பார். 16 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே எளியேன் பட்டை பாட்டை நினைக்க இரும்பும் கரையுமே. பெருமானார் வந்து 1823 1874 51 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அந்த 12 ஆண்டுகள் தான் பெற்ற கஷ்டத்தை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு எடுத்து சொல்லுகின்ற காரணத்தை நாம் வந்து சிந்தனை செய்யணும். ஏன்னாக்க யோகத்துக்குள்ள ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தா 12 ஆண்டுகள். கரெக்டாக 12 ஆண்டுகள் ஒரு மனிதன் வந்து தவம் செய்தால் அவனை வந்து கடவுளர்களை பெற்றுவிட முடியும் என்பதுதான் சித்தர்களுடைய வாக்கு. ஆனால் அந்த 12 ஆண்டுகள் பற்றி பெருமானார் வந்து நிறைய இடங்களில் நமக்கு வந்து பெரிய இந்த 12 ஆண்டுகள் தான் நான் பட்ட கஷ்டத்தை தான் ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு. அது சொல்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னாக்க அதுதான் முக்கியம். இன்னொரு பாடல்லையும் பார்த்தீங்கன்னாக்க 12 ஆண்டுகள் நான் பட்ட பாட்டை எல்லாம் எனக்கு வந்து சுகமாதாயிற்று அப்படின்ற ஒரு பாடல். ஏன்னா பல ஆண்டுகள் வள்ளல் பெருமான் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, பல ஆண்டுகள் வந்து சன்மார்க்கத்தில் இருந்திருக்கிறாரு. ஆனால் அந்த 12 ஆண்டுகளை மட்டும் அவர் ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கான காரணங்கள் அதுதான். அப்போ இன்னொரு பாடல்லையும் வந்து 18, 28 12 ஆண்டு தொடங்கி இற்று அப்படின்னு ஒரு பாடலையும் நமக்கு இந்த 12 ஆண்டுகள் ஸ்பெசிஃபிக்காக அந்த காலங்கள் சொல்வதை நம்ம நிறைய பாடல் 5-6 பாடல்கள் நம்ம இந்த 12 ஆண்டுகள் பற்றி 16 ஆண்டுகள் 16னா 12 அதை பற்றி சொல்லியிருக்கிறார். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு யோகத்துக்குள்ள ஆண்டுகள் ஒரு நேரங்கள் அப்படின்னா இந்த 12 ஆண்டுகள். இந்த 12 ஆண்டுகள் ஒரு மனிதன் போகத்தை தவிர்த்து அந்த போகத்துக்குள்ள உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம அந்த பொங்கலுக்கு வைக்கக்கூடிய உணவு தான் யோக உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பச்சரிசி உணவுகள், பாசி பருப்பு, அதான் பாசி தெகு தேனும் நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் அப்படின்லாம் அந்த திருமூலர் பாடல் திருமந்திரம் இருக்கும். அதனால் யோகத்துக்குள்ள உணவுகள் இந்த நெய், பாசி பருப்பு, முந்திரி இந்த உணவுகள் எல்லாமே ஒருவேளை தான் உண்பாங்க யோகி. அந்த யோகத்துக்குள்ள உணவு தான். அந்த யோகத்துக்குள்ள உணவை சாப்பிட்டு அந்த மணி அந்த வாசி யோகம் செய்யணும், சூரிய கலையை வந்து வசப்படுத்தணும், சந்திரக்கலையை வந்து வசப்படுத்தணும் அப்படி என்ற ஒரு நோக்கத்தை ஒரு மனிதன் வந்து சூரிய கலையும் சந்திரக்கலையும் வசப்படுத்தி சுழிமுனையில் இந்த மூச்சுக்காட்டை செலுத்தணும் அப்படின்றது ஒரு அடையாள சின்னமாகத்தான் நமக்கு வந்து இந்த சூரியன் பண்டிகை, சூரியனை நோக்கி பண்ணுறது, சூரிய நமஸ்காரங்கள், யோகங்கள், அதுக்குள்ள யோகங்கள்லாம் செய்யணும். அப்போ ஒரு மனிதன் கடவுளை அடைவதற்கு சூரியனுடைய பங்கு வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது, சூரிய கலையினுடைய பங்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்போ அதுக்கு எப்படி நம்ம ஒரு விவசாயி எப்படி விவசாயத்துக்கு சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் நன்றி செலுத்துகிறானோ அது மாதிரி யோகத்தில் போகின்ற யோகத்தை விவசாயமாக செய்கின்றவனுக்கும் அந்த யோகத்துக்கு துணையாக நிற்கின்ற எல்லா விஷயங்களையும் எல்லா மூலப்பொருள்களையும் எல்லா பஞ்சசக்திகளையும் அவன் வந்து வணக்கம் செய்வது, அதை வந்து மரியாதை செலுத்துவது யோகத்துக்குள்ள பண்பாடு. அப்போ சூரியனை வழிபாடு, சூரிய கலைகள் அப்படின்பது வந்து மனிதன் நமக்குள் இருக்கின்ற அந்த கலையை 2 சூரிய கலையும் சந்திர கலையும் சுடுமனை கலையாக ஒரு முனையில் செலுத்த வேண்டும். அதான் இந்த பெருமான் சொல்லும்போது தை என்பது இந்த 10வது வாசல். இந்த இடத்துல நமக்கு வழி பிறந்தால், தை பிறந்தால் வழி பிறக்கும். நம்ம மற்ற 9 வாசல் வழியாக கடவுளர்களை போய் சேர முடியாது. 9 வாசல் வழியாக அந்த ஆன்மா போனதுனாக்க அதுக்கு பெயர் வந்து மரணம். 10வது வாசல், 10 தை என்றால் இந்த புருவமத்துக்கு பேர் தை. இப்போ இந்த தை பிறந்தால்
இது வழியாக இந்த ஆன்மா வெளியில் இந்த உடம்பு விட்டு போனதுனாக்க மோட்ச வீட்டில் வந்து வழி பிறக்கும் அப்படி என்பதுதான் பொருள். அப்போ இந்த தை பிறப்பதற்கு என்ன விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க இந்த யோக கலைகள், இந்த வாசி யோக கலைகளை செய்தாதான் அவனுக்கு வந்து வழி பிறக்கும் அப்படி என்பது தான் சித்த மார்க்கத்தினுடைய வழிபாடு. சன்மார்க்கத்தில் இந்த கலைகள் வந்து செய்ய வேண்டியதில்லை. யார் ஒருவன் ஜீவாகாரன் தத்துவ விசாரத்தோடு இருக்கின்றானோ அவனுக்கு ஆட்டோ ப்ராசஸ். சித்தர்கள் நமக்கு வந்து சொல்லி வச்சது வந்து மேனுவல் ப்ராசஸ், எல்லாமே மேனுவலாக நம்ம அந்த கலைகளை வசப்படுத்தி தான் ஆகணும். ஆனால் வள்ளல் பெருமான் நமக்கு இங்கே சொல்லும்போது ஜீவாகாரணத்திலும் சத்து விசாரத்திலும் இருக்கின்ற ஒரு சம்சாரிகளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக், தானாகவே ஆட்டோ ப்ராசஸாக இந்த கலைகள் எல்லாம் ஒருமுகப்படும் அப்படின்னு பெருமானா நமக்கு வந்து 6ஆம் திருமுறை மற்ற உரைநடை பகுதியில் சொல்லியிருக்கிறார். அதனால் தாங்கள் விடுதல் அப்படிங்கிற முறைகள்லாம் எனக்கு இல்லை, ஏற்றல் இறக்கல் அப்படிங்கிற வாசியோகம்லாம் இல்லை அப்படி சொல்கிறார். இருந்தாலும் இந்த பண்டிகைகள் நமக்கு எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்பதை நம்ம வந்து தெரிஞ்ச அடிப்படையாக சித்தர்கள் எதுக்கு நமக்கு வகுத்து வச்சிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம அடிப்படையாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கட்டாயம். அது செய்கிறோங்கிறது ரெண்டாவது விஷயம், அது அவரவருடைய விருப்பம். சுத்த சன்மார்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா ஏற்றுக்கொள்கலையா பண்டிகைங்கிறது ரெண்டாவது விஷயம். இருந்தாலும் தொண்டு தொட்டு வருகின்ற ஒரு விஷயத்தை ஒரு தமிழனாக நம்ம வந்து அறிந்து கொள்வது வந்து கட்டாயம். இப்போ ஒரு மனிதன் போகத்தை நீக்க வேண்டும், சூரிய கலைகளை வந்து வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது இரண்டாவது. மூன்றாவது வந்து மாடும்பாங்க, பசும்பாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி கட்டாத காளையை கட்ட வேண்டும். காளை என்பது பசு, மூச்சு காற்று அப்படின்பது. இன்னொரு பொருள் வந்து பசு என்பது 3 மனங்கள் உள்ள ஆன்மாவுக்கு பேர் பசு. அதாவது பதி பசு பாசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தில். அப்போ பசு என்பதுக்கு இன்னொரு பொருள் இருக்குது. நம்முடைய ஆன்மாவுக்கு பசு என்று பொருள். இப்போ ஒரு வீடு வந்து புதுசாக குடி போயிட்டா அந்த வீட்டில் வந்து பசு மாட்டை வந்து நிறுத்துவாங்க. என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பசு என்பது ஆன்மா, வீடு என்பது இந்த உடம்பு. இந்த வீட்டுக்குள்ள இந்த ஆன்மாவை நிறுத்தி வைக்கணும், வெளியே விட்டுறக்கூடாது என்ற ஒரு கருத்தோடு தான் நமக்கு வந்து பசு மாட்டை வந்து வச்சாங்க. அப்போ இந்த ஆன்மாவுகளையும் யாரோ ஒருவன் போகத்தை தவிர்த்து போகத்தை களைந்து யோகத்தில் சிறந்து விளங்குகின்றானோ அவனுக்கு இந்த தேகத்தில் பசு நிறுத்தி வைக்கப்படும். உயிர் வந்து இந்த உடம்புல நிறுத்தி வைக்கப்படும். இந்த மரணம் செய்கின்ற போது இந்த டெட் பாடி தூக்கிட்டு போகும்போதெல்லாம் அந்த பூவெல்லாம் பறித்து கீழே போடுவாங்க. அந்த பூக்கள் என்றாலும் இந்த உயிர் தான், பசு என்றாலும் இந்த உயிர் தான். அந்த டெட் பாடியே போறவர் வந்து அந்த உயிரை வந்து கீழே போட்டுட்டு வெறும் தேகத்தோட போறாரு அப்படி என்பதுதான் அர்த்தம். அதோடைய பொருள் வந்து அதுதான். அப்ப யார் ஒருவன் யோகத்தில் சிறந்து விளங்குகின்றானோ அவனுக்கு வந்து இந்த உடம்புல இந்த பசு நிறுத்தி வைக்கப்படும், இந்த பசுவுக்கும் சிறப்பு செய்யப்படும் அப்படின்னா. ஒரு பாடலை ரொம்ப சொல்லுவார், அது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. திருமந்திரம் சொல்லுது, தன்னை அறியாமலே தான் கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. தன்னை அறிய தனக்கு கொடுக்க, நாம் யாரு, நாம் எங்கிருந்து வந்தோம், எதை நோக்கி போறோம் அப்படின்னு தன்னை தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் அவன் யோகம் செய்பவன் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. இதே பாடல இதே கருத்தை அருட்பாள பெருமானார் வந்து அகவலி சொல்றார். அருளறியார் தமையறியார் எம்மையும் பொருளறியார் என புகன்ற சிவமே. அருளை யார் ஒருவன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் தன்னை தெரிந்து கொள்வான், தன்னை யார் ஒருவன் தெரிந்து கொள்கின்றானோ அவன் அருளை தெரிந்து கொள்வான். அதான் அருளறியார் தமையறியார் எம்மையும் பொருளறியார் என புகன்றமே சிவமே. திருமந்திரம் சொல்றது, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறிந்தவன் தன் தலைவனையும் அறிவான். அப்ப நமக்கு மரணம் இல்லை, கேடு இல்லை என்பது நம்ம வந்து கெட மாட்டோம், மரணம் சம்பவிக்காது. தன்னை அறியாமலே தான் கெடுகின்றான். யார் ஒரு தன்னை செல்ஃபை பற்றி தெரிஞ்சு செல்ஃப் ரியலைசேஷன் யார் ஒரு செய்யலையோ அவன் வந்து கெடுகின்றான் என்றால் இறந்து போறார்கள் அப்படின்னு பொருள். தன்னை அறியும் அறிவே அறிந்த பின், தன்னை அறிகின்ற அறிவு என்பது அருளறிவு. ஏன்னா அருளறியார் தம்மை, அருளறிவு இருந்தால் தான் தன்னை அறிவெஞ்சு கொள்ள முடியும், தன்னை அறிகின்ற அறிவு இருந்தால் தான் அருளை நாட முடியும். இப்போ அருளறிவால் தான் தன்னை அறிந்து கொள்ள முடியும். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், அப்புறமா தன்னை அர்ச்சிக்க, தான் வந்து மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுவிட்டேன் என்று தன்னையே தன் அர்ச்சிக்க, அர்ச்சனை செய்வது கடவுளை, தான் கடவுளாகி விட்டேன் என்று தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே, தான் கடவுள் நிலையாக ஆகிவிட்டானே அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது. இப்போ போகத்தை நீக்கி சூரிய கலைகளை
வசப்படுத்தி கொண்டவன் பசுவை தன்னுக்குள் நிறுத்தி வைக்கிறான். மாடு என்ற காளையை அடக்கி விடுகிறான். அந்த மூச்சு காற்றை வசப்படுத்தி கொள்கின்றான். பசுவை இந்த உடம்புக்குள் நிறுத்தி வைக்கிறான். எப்படி? தான் வந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கிறேன், மரணமில்லா பெருவாழ்வு அடைகின்றேன், அடைந்து விட்டேன் என்று தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. அதனால்தான் இப்போ மாடுகளை வந்து நம்ம அன்னைக்கு வணங்குவோம். மாடை வணங்குவது இல்லை பொருள், தனக்குள் இருக்கின்ற ஆன்மாவை வணங்குவது. தனக்குள் இருக்கின்ற உயிர் வந்து கடவுள் தன்மையாக மாறுவதால் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. நம்மளே நம்ம கடவுளாக போற்றிக் கொள்வது. புறத்தில் மாடு வணங்குறதுனால மாட்டுக்கு தெரியாது இவன் நம்மளை வந்து வணங்குறான், இவனுக்கு நம்ம அருள் பண்ணணும் அப்படின்னு. மாடுக்கு தெரியுமா? மாடுக்கு தெரியாது. மாடுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு. அது நம்ம விவசாயத்துக்கு பணி செய்து அதனால நம்ம அதை வணக்கம் செய்வது தவறு கிடையாது. ஆனால் அதை நம்ம வணங்குவதனால் நமக்கு அருள் பெறுவது இல்லை. அதை வணக்கம் செய்வதனால் நமக்கு வந்து ஒரு மரியாதை தான். அதை நம்ம வந்து உதாசீனப்படுத்த வேண்டியதில்லை. அதுபோல் அது அருள் பண்ணாது, அதுக்கு தெரியாது. தான் வந்து பசுத்தன்மையை அடைவது தான் உண்மையான உண்மையான மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் என்பது வெறும் மாட்டுக்குன்னு நினைப்பது அது வந்து போகத்துக்குள்ள பண்டிகை. யோகத்தில் உள்ளவர்கள் தான் வந்து பசு நிலையை, பசு என்றால் ஆன்ம நிலையை, ஏன்னா ஆன்மாவால் ஆடிடும் ஆட்டம் தேகத்தில் ஆன்மா அற்ற போதே வாடிடும் ஆட்டம். வான்கதில் மை வை நாட்டம் நாளை வையில் உனக்கு ஒருமே கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவார்கள் சித்தர்கள். அப்ப ஆன்மாவுக்கு உடம்புக்குள்ள இருக்கின்ற வரைக்கும் தான் இந்த உடம்பு ஆடிக்கொண்டு இருக்கும். ஆன்மாவால் ஆடிட ஆட்டம், தேகத்தில் ஆன்மா அற்ற போதே வாடிடு ஆட்டம். ஆன்மா ஒரு வினாடி போயிடுச்சுனாக்க டெத் பாடியாக ஆகிடும். அதனால் வான்கதில் வை நீ நாட்டம், மேல் உலகத்துக்கு போகணும், நீ நாட்டத்தை வை, நீ விருப்பத்தை வை, அதனால் நாளைக்கு வையில் உனக்கு ஒருமே கொண்டாட்டம் அப்படின்னு கடுவெளி சித்தர் சொல்லுவார். அப்போ பசு என்பது பசு நிலைய ஆன்மத்தன்மையை நான் ஒரு மனிதன் அடைவது. ஒரு ஆன்மா வந்து 100 கோடி சூரிய பிரகாசம் அப்படின்று சொல்வார்கள். 100 கோடி சூரிய பிரகாசத்தில் இருக்கின்ற ஆன்மா இந்த வண்ணத்திரைகள் 7, சூட்சும திரைகள் 2, 9 திரைகள் போட்டு மறைத்து இருப்பதனால தான் இந்த ஆன்மாவுடைய உண்மைத்தன்மை, ஆன்மாவுடைய சுபாவம் அறியாம, ஆன்மாவுடைய உண்மை கடவுள் தன்மை ஒளித்தன்மை தெரியாம நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா ஆன்மாவுக்கு தயவே அதோடைய சுபாவம், கருணையே அதோடைய சுபாவம், தர்ம சிந்தனையே அதோடைய சுபாவம், எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் நினைப்பது தான் ஒரு ஆன்மாவுடைய சுபாவம். ஆனால் இந்த தேகம் எடுப்பதனால இன்னைக்கு கருணையை நம்ம வந்து படித்து தான் தெரிந்து கொள்ள வேண்டியது, கருணையை நம்ம ஜீவகாரியம் செய்து பழக வேண்டியது. ஆனால் இந்த ஆன்மாவுடைய சுபாவம் இயற்கையாகவே கருணை தான். மும்மல பிடியில் இருப்பதனால, திரை மறைப்பில் இருப்பதனால, தத்துவ கூட்டத்தில் மாட்டிக்கொண்டு இருப்பதனால இந்த ஆன்மா, இந்த மனிதன் வந்து இந்த உலகத்தில் பிராக்டிஸ் செய்யக்கூடிய வேண்டிய விஷயமாக இருக்குது. இந்த ஆன்மாவுக்கு நிகழ்காலம், கடந்த காலங்கள், எதிர்காலங்கள், ஒரு 1000 ஆண்டுகள் கழிச்சு இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுதுன்னு இந்த ஆன்மாவுக்கு தெரியும். ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் என்ன நடந்ததுன்னு இந்த ஆன்மாவுக்கு அறிவு. இந்த ஆன்மா அறிவு என்பது பிரபஞ்ச அறிவு. இந்த ஆன்மாவுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இந்த தேகம் எடுத்ததுனால இப்போ போன மாதம் என்ன காலையில் டிஃபன் சாப்பிட்டோம் அப்படின்னு கூட ஒரு அறிவு ஒரு இல்லாமல் நம்ம அந்த ஆன்மா இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னாக்க, ஒரு ஆன்மா தன்னுடைய பசுத்தன்மையை, ஆன்மத்தன்மையை அடையாததன் காரணமாகத்தான் இவ்வளோ அறியாமையில் இருக்கிறோம். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய பசுத்தன்மையை, ஆன்மத்தன்மையை அடைந்துட்டா அவன் தன்னையே அர்ச்சிப்பான். நான் ஒரு கடவுள் நிலையாக ஆகிட்டேன், நான் எல்லா உயிர்களும் 5 பஞ்சத்துயிர்களையும் நான் செய்வேன் அப்படின்னு தன்னை அர்ச்சிக்க தான் இருப்பான். ஆனால் இன்னைக்கு தன்னை அர்ச்சிக்க தான் இருக்க முடிவதில்லை. என்ன காரணம் அப்படின்னாக்க அறியாமை. மாயை மறைக்க மறைந்த மறைபொருள், மாயை மறைப்பட வெளிப்படும் அப்பொருள் அப்படின்னு திருமந்திரம் சொல்லு. இப்போ மாயை மறைக்க மறைந்த மறைபொருள், மாயை மறைந்திருப்பதனால மறைகின்றது. மாயை மறைத்து மறைக்க வல்லாருக்கு. யார் ஒருவர்கள் மாயை மறைத்து மறைக்க முடியுமோ அவர்களுக்கு வந்து கடவுளுடைய அருள் வந்து கூடும், அந்த ஆன்மத்தன்மை கூடும். அப்போ பசுத்தன்மை என்பது தன்னுடைய ஆன்மத்தன்மையை ஒவ்வொரு மனிதர்களும் அடைய வேண்டியது. அடைந்தால்தான் அவர்கள் வந்து கடவுளுடைய வாழ்க்கையை வாழ முடியும். இந்த உலக இச்சைகள், உலக வாழ்க்கைகள், உலக தத்துவ நிலைகள்லாம் அந்த மனிதனை வந்து தீண்டாது, தத்துவங்கள்லாம் வந்து தாக்காது. அதுக்கு அடிப்படையாக ஒரு மனிதன் அந்த பசுத்தன்மையை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு அடையாள சின்னமாக தான் நமக்கு வந்து இந்த மாட்டு பொங்கல் அப்படின்னு வைத்தாங்க. மாட்டு வழிபாடு செய்வது, பசுவுக்கு தன்னைக்குத்தானே வழிபாடு செய்வது, போய் வெளியில் போயிட்டு வழிபாடு செய்வது அது ஒரு பக்கம், அது உழவர்களுக்கான ஒரு வழிபாடு. ஆனால் யோகத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய ஆன்மாவுக்கு, தன்னுடைய பசுவுக்கு முதல் அடிப்படையாக வழிபாடு செய்யணும். அந்த தன்மையை நான் அடைகிறேன், முயற்சியில் இருக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது வந்து
கடைசி நாள் வந்து பொங்கல். அது போகி எல்லாம் முடிஞ்சிட்டு சூரியன் பொங்கல் மாட்டு பொங்கலாம் முடிஞ்சிட்டு கடைசி நாள் வந்து காணும் பொங்கல். இறைவன் வந்து ஒருவரை சித்தர்கள் என்ன செய்வாங்கனாக்க ஒரு 6 மாதங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம், நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் எப்படி செக் பண்ணிக்குவோமோ, இப்போ மாஸ்டர் செக்அப், மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பை வந்து செக் பண்ணிக்கிறது. ஒரு வருஷத்தில் ஒரு முயற்சிகள், நல்ல நல்ல உணவுகள்லாம் செஞ்சோம், நல்ல நல்ல பயிற்சிகள்லாம் செஞ்சோம், உடம்பு என்ன கண்டிஷனாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஸ்கேன் போட்டு பார்த்துக்குவோம். அது மாதிரி தை மாதத்துலேருந்து அடுத்த தை மாதம் வரைக்கும் யோகங்கள் செய்வார்கள் சித்தர்கள். 12 ஆண்டுகள் செய்யணும் இல்லையா? 12 ஆண்டுகள் செய்யணும். கடவுளுக்கு வந்து கருணை பண்ணணும், தீட்சை வாங்கணும். அப்போ அந்த யோகத்தினுடைய நிலைப்பாடு ஸ்டேட்டஸ் என்ன இருக்குதுன்னு இந்த பொங்கல் அன்னைக்கு தான், தை மாதம் அன்னைக்கு தான் செக் பண்ணிக்குவாங்க. சுய பரிசோதனை செய்து கொள்வார்கள். செல்ஃபை வந்து டெஸ்ட் பண்ணிக்குவாங்க. அது ஒரு சித்தர்களை இன்னொரு சித்தர்களையும் வந்து செக் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு வந்து பால் பொங்கிச்சா அப்படிங்கும்போது இந்த ஆன்மா, நான் சொன்ன மாதிரி நம்முடைய ஒவ்வொரு ஆன்மாவும் கோடி சூரிய பிரகாசங்கள். இந்த கோடி சூரிய பிரகாசம் ஆனந்தம், பேரானந்தத்தை, பிளிஸ்ஃபுல் பேரானந்தத்தை கொண்டது. ஆனால் இன்னைக்கு ஆனந்தமாக இருக்க முடியல. சாப்பாடு போட்டால் தான் ஆனந்தம், அதுவும் ஒரு 3 மணி நேரத்துக்கு தான். அதுக்கடுத்து இந்த ஆனந்தம் எங்கே போகுது தெரியல. ஆனால் உண்மையுமே கடவுளுடைய, ஒரு மனிதனுடைய ஆன்மாவுடைய ஆனந்தம் என்பது கடவுளுடைய பேரானந்தம். ஏன்னா ஆன்மா என்பது வேற எதுவும் இல்லை, கடவுளுடைய ஒரு பாட்டு தான் ஆன்மா. கடவுள்கிட்ட பிரிந்து வந்த ஆன்மா திரும்ப கடவுளாகவே போய் சேர்வது. அதான் ஒரு சித்தர் சொல்லுவார், உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினில் உத்தமனை காண். இந்த உடம்பு எதுக்காக பெற்றதுனாக்க உடம்புக்குள்ள ஒரு உத்தமன் இருக்கின்றான். அந்த உத்தமனை அடைவதற்காக தான் அந்த உடம்புங்கிற திருமந்திரம் சொல்லுது. உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் திடம்பட ஈசனை தேடு. இந்த உடம்பு எதுக்காக திடம்பட ஈசனை தேடி நீ ஈசனா ஆவதுதான். அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவில்லார், அன்பே சிவமாவது யாவும் அறியலார். அப்படி நான் வேற, இறைவன் வேறு இல்லை. அன்பு வேற, சிவன் வேறு இல்லை. அன்பு தான் சிவன், சிவன் தான் அன்பு, ஜீவன் தான் சிவன், சிவன் தான் ஜீவன். ஜீவாத்மாவா இருக்கின்ற நாம தான் வந்து பரமாத்மாவா ஆகணும். அப்ப அந்த ஆன்மத்தன்மையை ஒரு மனிதன் பெறும்போது அவனுக்குள்ள ஆனந்தம் பொங்கும் அப்படின்னுங்கிற பலல் பெருமாள் அந்த ஆனந்தத்தை பற்றி சொல்ற. நமக்கு எங்குமாய் விளங்கும் சிச்சபை இடத்தே இது அது என்ன உரைப்பரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என்னை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கினாய். எப்படி பொங்கும் ஆனந்த போகும். இந்த ஆனந்தம் வந்து கடவுளை, ஒரு மனிதன் 96 தத்துவ சிறையில மாட்டிக்கிட்டு இந்த சிறையெல்லாம் நீக்கிட்டு இறைவனா ஆகும்போது அந்த மனிதருக்குள்ள வருகின்ற ஆனந்தத்துக்கு பேர் தான் உண்மையான ஆனந்தம். பொங்குங்கிறாரு, பொங்கும் ஆனந்தம் போக போக்கின அந்த அதுல அனுபவிக்கிறது தான் உண்மையான போக்கியம். அந்த உண்மையான போகத்தை ஒவ்வொரு மனிதனும் அடைந்துட்டார். சித்தர்கள் ஒருவருக்கு ஒருவர் கேட்டுருவாங்க, உங்களுக்கு வந்து பொங்குனுச்சா, ஆனந்தம் பொங்கினா, அதாவது ஆன்மத்தன்மையை அடைஞ்சிட்டியா, அது பால் பொங்கியாச்சா, பால் என்பது சுத்தம், நீ சுத்தமா ஆகிட்டியா, உனக்கு ஆனந்தம் பொங்குனுதா, நீ கடவுள் தன்மை அடைஞ்சிட்டியா, ஒருவருக்கு ஒருவர் கேட்டுக்கொள்கின்ற விஷயம்தான் இந்த பண்டிகை. யோகம் செய்கிறவர்கள் ஒருவருக்கு ஒருவர் டெஸ்ட் பண்ணிக்குவாங்க. யோகம் செய்யாம நம்ம புறத்துல இருந்து ஒருவருக்கு ஒருவர் கேட்டுக்கிட்டா வெறும் பால் தான் நமக்கு உள்ள பொங்கும், கடவுள் பொங்க மாட்டாரு, ஆனந்தம் பொங்காது. இப்ப யார் ஒருவன் கடவுள் தன்மை பெறுகின்றானோ அவனுக்கு ஆனந்தம் பொங்கும், பேரானந்தம் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பொங்குதல், பொங்கியாச்சு அப்படிம்பார். பெருமானவரும் அருட்பெருஞ்சோதி என்ன ஆண்டவர் அப்படிங்கிற பதிகத்தில் வந்து காரண காரிய கல்விகள் எல்லாம் கற்பித்து என்னுள்ளே கலந்து கொண்டு என்னை நாரணர் நான்முகர் போற்ற மேலேற்றி நாதாந்த நாட்டுக்கோர் நாயகனாக்கி பூரணமாம் இன்பம் பொங்கி ததும்ப புத்தமுதாம் அருட்போனகம் தந்து ஆரண வீதியில் ஆட செய்தீரே அருட்பெருஞ்சோதியன் ஆண்டவர் நீருங்கிறது. அது காரணம் என்ன, காரியங்கள், இந்த கல்வி, காரண காரிய கல்விகள் எல்லாத்தையும் கற்பித்து என் உள்ளத்துள்ள நீ கலந்து கொண்டு என்னை, அதை வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்றாரு, என்னை நாராயணர்கள் நான்முகனர் பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் இவர்களெல்லாம் போற்றுவதற்கு என்னை மேலே ஏற்றி அந்த நாதாந்த நாட்டுக்கு ஒரு நாயகனாக்கின பெருவெளிக்கு என்னை நாயகனாக்கி
பூரணமான இன்பத்தை கொடுத்த யார்? எந்த ஒரு மனிதன் ராமலிங்கம் அப்படின்ற அந்த ஆன்மா வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக அந்த நாட்டுக்கு நாயகனாக மாற்றி விட்டதுனால அவருக்குள்ள இன்பம் பொங்கி ததும்பிதான். இந்த பொங்கல் என்பது பொங்கி ததும்போது, ஆனந்தமாக ததும்போது. ஒரு வருஷமா யோகம் செய்து கொண்டு இருந்தவர்கள் அந்த தை அவர்களுக்கு பிறந்தால் ஆனந்தம் பொங்கும் அப்படின்றதுதான் ஒரு தை பொங்குனா ஆனந்தம் பொங்குவது பொங்கல் அப்படின்னாக்க தை பிறந்து அவர்களுக்கு ஆன்மத்தன்மையை அடைந்து கடவுள் நிலையை அறிந்து பொங்குவது தான் அப்படின்னு அர்த்தம். இந்த 10வது வாசல் திறந்துட்டா அவங்களுக்கு வந்து ஆனந்தம் பொங்கும். தை என்பது 10வது வாசல் புருவமத்தி. அது அவர்களுக்கு திறந்தால் அவர்களுக்கு வந்து வழி பிறக்கும், மேல நாட்டுக்கு போகிறதுக்கு வழி பிறக்கும். அதனால் அவர்களுக்கு ஆனந்தம் பொங்கும். அந்த இறைவனை காண்டு பொங்குவது, இறைவனை கண்டு பொங்குவது, அதான் ஆனந்தம் பொங்குவது அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் ஆனந்தம் பொங்க வேண்டும், ஆனந்த நிலையை ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டும் அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் வந்து யோகங்கள் செய்து ஒருவருக்கு ஒருவர் யோகம் செய்து அவர்களை பாராட்டிக் கொள்வது, ஒருவருக்கு ஒருவர் கேட்டுக்கொள்வது. இப்போ உங்கள் காட்டில் விவசாயம் பண்ணுறீங்க, எங்கள் காட்டில் விவசாயம், உங்களுக்கு எப்படி இங்கே விவசாயம் பரவாயில்லைங்களா அப்படின்னு எப்படி ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வார்களோ கேட்டுக்கொள்வார்களோ அது மாதிரி யோகங்கள் செய்து உனக்கு இறைவன் அருள் பெற்றுடுச்சா, எனக்கு இறைவன் அருள் பெற்று விட்டதா, நீ இறைவன் அருளை பெற்றியா, நான் இறைவன் அருளை பெற்றுட்டேன், நீ இறைவன் அருளை பெற்றியா அப்படின்னு ஒருவருக்கு ஒரு கேட்டுக்கொள்வதுதான் வந்து பொங்கல் அப்படின்னு சொல்வது. அதான் பொங்கி ததும்பி. நிறைய பாடல்கள் வந்து வள்ளல் பெருமான் பொங்கி, பொங்கல், பொங்கி ததும்பி, ஆனந்தம் பொங்கி அப்படின்லாம் சொல்லிக்கொள்வதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க ஒரு மனிதனுக்கு கடவுள் நிலையை அடையும் போது அவர்களுக்கு ஆனந்தம் பொங்கும் அப்படின்றதுதான் பொங்கும் முக்கியமான விஷயம். எந்த ஒரு மனிதனும் கடவுள் நிலையை அடைகின்றானோ அவனுக்கு ஆனந்தம் பொங்கும். எப்படி? கோடான கோடி ஆனந்தம், கோடி சூரிய பிரகாசமான ஒரு ஆனந்தம், எங்கும் பூரணமான ஒரு ஆனந்தம், நிறைவான ஒரு ஆனந்தம், முடிவே இல்லாத ஒரு ஆனந்தம், எக்காலத்தும் எவ்விதத்தும் தடைபடாத ஒரு ஆனந்தம். யாருக்குனாக்க கடவுள் ஆன்மத்தன்மையை அடைந்தவனுக்கு, கடவுள் அருளை பெற்றவனுக்கு ஆனந்தம் பொங்கும். உண்மையுமே ஆனந்தம் பொங்கல் அப்படின்னாக்க யார் யோகத்தில் இருக்கின்றார்களோ, யார் கடவுள் அருளை பெறுவதற்காக முயற்சி இருக்கின்றார்களோ, யாருக்கு உண்மையான ஆனந்தம் வேண்டும், ஆனந்தம் பொங்க வேண்டும் அப்படின்னு விரும்புகின்றார்களோ அவர்கள் தான் ஒருவருக்கு ஒருவர் கேட்டுக்கொள்ளணும். மற்றவங்களுக்கு எவ்வளவு காலம் ஆனந்தம் போகும்? இன்னைக்கு ஆனந்தம் பொங்குமா? நிறைய கடன்களை வச்சுக்கிட்டு, நிறைய பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு, இந்த உலகத்தில் நிறையா டார்கெட்டு, நிறைய டெஸ்டினேஷன், நிறைய விஷயங்களை குறிக்கோளாக வச்சுக்கிட்டு பொங்கல் அன்னைக்கு மட்டும் ஆனந்தமாக பொங்கிட்டா போதுமா? அந்த மனிதன் வந்து மோட்சத்தை அடைவார்களா? அடைய மாட்டாங்க. வயசு ஆக ஆக என்ன ஆகும்? நோய்கள் வரும். வயசு ஆக ஆக கஷ்டங்கள் வரும். வயசு ஆக ஆக பிரச்சனைகள் வரும். அப்போ மனிதனுக்கு ஆனந்தம் வருமா? இப்போ இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் காலையிலிருந்து மதியம் இரவு வரைக்கும் ஒரு மனிதன் எதுக்காக ஓடுறான், எதுக்காக வேலை செய்கிறான், எதுக்காக பாடுறான், எதுக்காக பேசுகிறான், எதுக்காக செயல்படுறான் அப்படின்னு எல்லா மனிதர்களையும் நம்ம கேட்டோன்னா ஆனந்தம், மகிழ்ச்சி பொங்க அப்படிங்கிற ஒரே நோக்கத்தை, சந்தோஷம், இன்பம் என்ற ஒரே நோக்கத்தை தேடிக்கொண்டு தான் அதிகாலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒரு மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கின்றான். த ரன் ஃபார் மணி, த ரன் ஃபார் ப்ளஷர். எல்லாருமே ஆனந்தத்தை தேடிக்கொண்டு தான் ஓடிக்கின்றது. ஆனால் உண்மையுமே ஒரு ஓடிக்கொண்டு இருக்கின்ற மனிதர்களை பிடிச்சி நிறுத்தி, நீ ஆனந்தமாக இருக்கிறீங்களா, நீங்கள் இன்பமாக இருக்கிறீங்களா அப்படின்னு அந்த மனிதர்களை பார்த்து கேட்டால் அந்த மனிதன் என்ன சொல்லுவான்? அடையாங்க வீணா, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ரொம்ப துன்பப்பட்டுட்டேன், இன்னமும் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்பாங்க. ஏனென்றால் இறைவன் உண்மையான இன்பத்தை, உண்மையான ஆனந்தத்தை, உண்மையான ஆனந்தம் பொங்குவதை இறைவன் தன் உலகத்தில் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இறைவன் வந்து எங்கேயுமே இன்பத்தை வைக்கல. உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருள்களையும், எல்லா இன்பத்திலையுமே துன்பங்கள் கலந்தே இருக்கிறது. எந்த ஒரு இன்பமும் 100% பூரணமான ஒரு இன்பம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா இன்பத்திலையும் துன்பங்கள் கலந்தே இருக்கிறது. ஒன்று துன்பங்கள் முதல்ல வந்து அதன் பிறகு இன்பம் வரலாம், இல்லை இன்பம் முதல்ல வந்து துன்பம் வரலாம். உலகத்தில் சாப்பாடு ஒரு இன்பமான விஷயம்,
ஆனால் சாப்பாட்டுனால தான் வாதம் பித்த சிலோத்துமம் கூடி போயிட்டு நோய் வருது. செக்ஷுவல் ப்ரெஷர் வந்து இன்பமான ப்ரெஷர். ஆனால் 7வது தாதுகள் வெளியே போக போக அவனுடைய ஆழமான சிந்தனை திறன் வந்து குறைஞ்சிடும். பேட்டரி டவுன் ஆகிற மாதிரி எந்த அளவுக்கு 7வது தாத ஸ்பெர்மை வந்து வேஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவனுக்கு நுணுக்கமான விஷயங்களை கிரகிக்க முடியாது. அதுபோல் உலகத்தில் எந்த இன்பங்களாக வச்சுக்கலாம், ஏசியில் வாழ்கிறவங்களாக சரி, எல்லா இன்பங்களுமே உலகத்தில் துன்பங்கள் கலந்தே இருக்கிறது. துன்பமே இல்லாத இன்பம் எங்கே இருக்குதுனாக்க கடவுள் உலகத்தை தன் உலகத்தில் வந்து இறைவன் வைத்திருக்கிறார். இப்போ இன்பம் வேணும் என்பவர்கள், ஆனந்தம் பொங்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் இங்கே உலகத்தில் பொங்கலை வச்சு கொண்டு டைம் பாஸ் பண்ணிக்கிறத விட்டுட்டு கடவுளை நோக்கி இன்பம் எங்கே என்று தேடுங்கள். அது எங்கிருந்த போதிலும் அதை நாடி ஓடுங்கள். இது இன்பம் எங்கே இருக்குதுனாக்க நாம் வாழ்கின்ற இந்த அஞ்ஞான வெளி, இந்த அஞ்ஞான வெளியில் அஞ்ஞானமாக இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தில் வந்து இறைவன் இன்பத்தை வச்சிருக்கிறார். இறைவன் இன்பத்தை வந்து இந்த பெருவெளியில் வச்சிருக்கிறார். அப்போ அருட்பெருவெளி, அருட்பெரு இன்பம், இன்பமான ஒரு வெளி, இன்பமான ஒரு உலகம், இந்த அருட்பெருஞ்சோதி உலகம். இங்கே இருக்கின்ற நாம் வந்து இங்கே இருக்கின்ற ஒரு பொருளை போயிட்டு இந்த உலகத்தில் தேடிக்கொண்டிருப்பது எவ்வளோ ஒரு அறியாமை. ஒரு பொருளை வந்து சென்னையில் தொலைச்சிட்டு நான் கள்ளக்குறிச்சியில் தேடிக்கொண்டிருந்தேன்னா எவ்வளோ ஒரு அறியாமை. அது போலவே தான் இறைவன் உண்மையான இன்பத்தை, உண்மையான ஆனந்தத்தை வந்து தன் உலகத்தில் வந்து வைத்திருக்கின்றார். உனக்கு உண்மையான இறைவன், உண்மையான இன்பம் வேணா நீ ஏன் இடத்துக்கு வா, ஏன் வெளிக்கு வா அப்படின்னு. அதான் பெருமாள் சொல்றாரு, வெளிக்குள் இந்த வெளிகளெல்லாம் கடந்து, வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருப்பதும் சுகம். இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஆணவ கண்மம் மாயை மாமாயை துரோத மழை என்ற மலம் பந்தம் இல்லை. அங்கே நீங்கள் சும்மா இருக்கலாம். மலம் இட்ட ஒரு வாழ்க்கை தான் ஆனந்தமான ஒரு வாழ்க்கை. மலம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் ஆனந்தமான வாழ்க்கை. மாயை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் ஆனந்தமான வாழ்க்கை. தத்துவங்கள் இல்லாமல் இருக்கின்ற ஒரு வாழ்க்கை தான் ஆனந்தமான வாழ்க்கை. இப்போ இந்த இடத்துக்கு வந்து அங்கே ஃப்ரீ, அலோன், சும்மா ஃப்ரீயாக இருக்கலாம். இந்த உலகத்தில் 6 கோடி மாயைகள், 96 தத்துவங்கள், ஆணவங்கொன்ம மாயைகள், இன்னும் அது இல்லாமல் நிறைய பிரச்சனை, 14 ராகாதி குணங்கள், இது எல்லாம் நிறைந்தது வந்து அந்த அஞ்ஞான உலகம். இவ்வளோ நிறைந்து கொண்டு இங்கே மனிதன் வந்து இன்பத்தை தேடிக்கொண்டு இருக்கின்றான், ஆனந்தத்தை மனிதன் இங்கே தேடிக்கொண்டு இருக்கின்றான். இங்கே இந்த உலகத்தில் அவன் பொங்கல் வச்சுட்டு உட்காந்துட்டான். உண்மையுமே அவன் வந்து இந்த வெளிக்குள் வெளிக்கடந்து அங்கே தான் சுகம்ங்கிறார். அதான் அருட்சுகம், அருண் பெறல் பெரும் சுகம், பொருட்சுகம் என புகன்ற மெய் சிவமே அப்படின்னு சொல்லுவார். உண்மையான இறைவன், உண்மையான கடவுள் உண்மையான சுகத்தை வந்து தன் உலகத்தில் வைத்திருக்கின்றார். இப்போ யாரெல்லாம் ஆனந்தத்தை, ஒரு மனிதன் ஆனந்தத்தை அடைய வேண்டும், ஆனந்தத்தை பெற வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும் அப்படின்று பொங்கல் அப்படின்ற ஒரு அடையாள சின்னமாக நமக்கு காட்டினாலும் அந்த ஆனந்தம் இங்கே இருக்கின்றது அப்படி என்பதுதான் உண்மையான ஒரு தாத்பரியமான ஒரு உண்மை. அப்போ இந்த உலகத்தை அஞ்ஞான வேலையில் ஒரு பொருளை இங்கே வச்சுட்டு வேற இடத்துல தேடிக்கொண்டு இருப்பது எவ்வளோ ஒரு அறியாமையோ, அது மாதிரி கடவுளுடைய உலகத்தில் அருள் உண்மையான இன்பத்தை நம்ம வந்து தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அந்த உலகத்துக்கு இந்த ஆன்மா போய் சேரணும். இந்த தை பிறக்கணும், இந்த 10வது வாசல் திறந்து அந்த இடத்துக்கு போகணும். அங்கே தான் உண்மையான ஆனந்தம் பொங்கும். அங்கே காணுகின்ற பொங்கல் தான் நமக்கு உண்மையான பொங்கல். இந்த இடத்துல காணுகின்ற பொங்கல் எல்லாம் மறுநாள் கெட்டு போகின்ற பொங்கல், மறுநாள் 2 நாள் 3 நாள் கழிச்சா அழுகி போகக்கூடிய பொங்கல். இந்த ஆனந்தங்கள் எல்லாமே ஒரு டெம்பரவரியான ப்ளஷர் தான். உண்மையான இன்பம், உண்மையான ஆனந்தம், உண்மையான பக்தி, உண்மையான பால் பொங்குதல் எல்லாம் அருட்பெருஞ்சோதி உலகில் அருட்பெரு வெளியில தான் கடவுள் வைத்திருக்கின்றார். பொங்கல் என்பது ஒரு மனிதன் இன்பத்தை அடையணும். அந்த உண்மையான இன்பம் எங்கே இருக்குது தெரிந்து புரிந்து அதற்குண்டான ஒரு வாழ்வை நாம் வந்து மெனக்கிடணும் அப்படின்ட்டு ஒரு அடையாள சின்னமாக தான் நமக்கு வந்து இந்த பொங்கல் பண்டிகை அப்படிலாம் வைக்கப்பட்டது. சித்தர்கள் வந்து அவருடைய யோக மார்க்கத்தை நமக்கு வைத்திருந்தாலும் சன்மார்க்கத்தை பின்பற்றுகின்ற நாம் வந்து இந்த ஆனந்தம் பொங்குகின்ற எல்லைக்கு போக வேண்டும் என்றால் சுத்த சன்மார்க்கத்தில் முக்கியமான தவம், முக்கியமான யோகம் என்பது சத்துவிசாரமும் ஜீவகாரியம். சத்துவிசாரம் ஜீவகாரியம் ஒழுக்கத்தில் யார் ஒருவர் இருக்கின்றார்களோ அவர்களுக்குள் இந்த போகங்கள் நீக்கப்பட்டு இந்த சூரிய கலைகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டு இந்த ஆன்ம நிலை, பசுனி என்ற ஆன்ம நிலையை அடைந்து அவர் வந்து ஆனந்தம் பொங்குகின்ற நிலையை அடைவார் அப்படின்றத வள்ளல் பெருமான் நமக்கு வந்து சொல்றார். அதாவது இருளான மலம் மறுத்து இகம்பரம் கண்டேன், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கிறார். இருளான மலம் மறுத்து தான் நம்ம இகபரம் காண முடியும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வது போல் நாமும் இன்புற்று வாழ்வதற்கு நம் மலம் அறுக்கப்பட வேண்டும். இந்த மலம் அறுக்கப்படுவதற்கு இறைவனுடைய அருள் நமக்கு வந்து பொருந்தப்பட வேண்டும்.
இறைவன் எதன் அடிப்படையில் நமக்கு வந்து பொருந்துறார் அப்படின்னாக்க, பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டால் என்னுளம் கலந்த எந்தனி என்பே. இன்பமாக இருக்கின்ற இறைவன் வந்து பொன்னுடைமை நமக்கு வந்து பொருந்தி தான் கொடுப்பான்னு சொல்றாரு. இப்போ எதன் அடிப்படையில் அவர் பொருந்துறாரு? புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே, எண்ணியபடியெல்லாம் இயற்றுக என்று என்னை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே. ஜீவகாரியங்கள் செய்து யார் ஒருவர் புண்ணிய பலத்தை பெருக்கிக் கொண்டார்களோ அவர்களுக்கும் இந்த இறைவன் பொருந்தி அவர்களுக்கு பொன்னுடம்பு கொடுத்து பொன்னுடம்பா உடம்பை மாற்றி இந்த வெளியிலிருந்து அந்த வெளிக்கு அவர் தான் கடத்தி செல்வார். நாம் கடந்து போக முடியாது. நம்ம ஆன்மா கடந்து போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் பாடம். ஆனால் யார் கடத்தி செல்வார்னாக்க அருட்பெருஞ்சோதி இறைவன் தான் நமக்குள்ள கலந்து அவர் தான் கடத்தி செல்வார். அவர் எதன் அடிப்படையில் கலக்கிறார்னா புண்ணியத்தின் அடிப்படையில். ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் அப்படிங்கிறது. ஈரம் என்றால் எல்லா உயிர்களையும் தண்ணீர் போல் நினைத்து ஜீவகாரியம் செய்வது. ஈரமும் அன்பும், அன்பும் என்பது சத்து விசாரம், இறைவன்பால் அன்பு கொள்வது. இந்த இரண்டும் கொண்டுதான் இன்னருள் பெற்றேன், எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ்கிறார். இப்போ நாமும் இந்த ஈரமும் அன்பும் கொண்டு எல்லாமல் அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவுருளை பெறவோம் அப்படின்னு இந்த ஒரு அடையாள சின்னமாக இந்த பொங்கல் நாளை எடுத்துக்கொண்டு அடுத்து வருகின்ற பொங்கல் நாளுக்குள் நாம் அனைவரும் இறைவனுடைய அருகில் எவ்வளவுக்கு தூரம் நாம் வந்து நெருங்கி செல்ல முடியுமோ யோக நிலையில் இந்த அருட்பா சொல்கின்ற நெறிப்படி நாம் அனைவரும் ஒழுக்கத்தில் நின்று இந்த எல்லாமல் அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவுருளை நாம் அனைவரும் பெற வேண்டும் அப்படி என்று உறுதி எடுத்துக்கொண்டு எல்லாமல் அருட்பெருஞ்சோதி அதுக்கு துணையாக நமக்கெல்லாம் நின்று திரு நிலைத்து நல்ல அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செலுத்து ஓங்க வேண்டும் என்று எல்லாமல் அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடிக்கு விண்ணப்பம் வைத்து பிரார்த்தித்து இந்த பொங்கல் திருநாள் அன்று இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவரிடம் ஒரு இறைவனை பற்றிய ஒரு சிந்தனையை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி அளித்து மகிழ்ச்சி நினைத்து இந்த அற்புதமான வாய்ப்புக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற நாணக்கூடு வள்ளலார் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த ஜூம் இணை வழியாக இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அன்பர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி பாராட்டி ஃபேஸ்புக் வாயிலாகவும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டி நீங்கள் அனைவரும் நாம் அனைவரும் எல்லாமல் அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவுருளை பெற வேண்டும் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை எல்லாமல் அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடிக்கு விண்ணப்பித்து இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். மற்றும் ஒரு நல்லதொரு தலைப்பில் நல்லதொரு காணொலியை நாம் அனைவரும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரும் கருணை அருட்பெரும். நன்றி, வணக்கம். நன்றி அருட்பெருஞ்சோதி. வணக்கம் ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க. இந்த இனிய மாலை வேலையில இந்த பொங்கல் திருநாள் வந்து எவ்வளவு வேலைகள் பணிகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் வந்து எங்களுக்காக இந்த ஞானஜோதி சார்பாக அன்பர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கோங்க. அது போல இன்னும் மேன்மேலும் இன்னும் இது போன்ற விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேங்க ஐயா. பூமுடியம்மா லைன்ல இருக்கீங்களா ஐயா? ஜெயமுத்து ஐயா. இருக்குது ஐயா ஒரு நன்றி உரை சொல்லுங்க ஐயா. நம்ம ஐயா எப்படி பேசினாங்க, ஒரு நன்றி உரை சொல்லுங்க.